நீங்கள் ஒரு ஸ்பீச்சை கொடுக்க போகிறீங்க, அதில் ப்ரெசன்டேஷன் வந்து ப்ரெசென்ட் பண்ண போகிறீங்க, இல்லை குரூப் டிஸ்கஷனில் ஒரு டாப்பிக்கை வந்து நீங்கள் டிஸ்கஸ் பண்ண போகிறீங்க. அந்த இடத்துல உங்கள் மைண்டில் நிறைய கொஷின்ஸ் வரும். நான் வந்து சொல்கிற மெசேஜ் கரெக்டாக சொல்லிடுவேன்னா. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா ஃபியர் ஆஃப் அ ஜட்ஜ்மெண்ட். இந்த ஃபியர் ஆஃப் அ ஜட்ஜ்மெண்ட்டை நீங்கள் வந்து ஓவர் கம் பண்ணோம் அப்படின்னா, நான் உங்களுக்கு இன்றைக்கி வந்து 5 டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணுறேன். அது என்னெல்லாம் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபியர் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட். நீங்கள் ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடியோ இல்லை ஒரு ஸ்பீச் கொடுக்கறதுக்கு முன்னாடியோ உங்களுக்குள்ள ஒரு நர்வஸ்னஸ் வரும். உங்களுக்கு ஒரு கொஷின்ஸ் வரும். வந்து பீப்புள் வந்து எப்படி ஜட்ஜ் பண்ணுவாங்க, நான் சொல்கிற ஸ்பீச் வந்து எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம சொல்கிறது வந்து அப்படின்னா ஃபியர் ஆஃப் அ ஜட்ஜ்மெண்ட். ஸோ நான் சொல்கிற வந்து டிப்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஃபியர் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் வந்து ஓரளவுக்கு கம்மியாயிரும். ஸோ இதில் ஃபஸ்ட் ஒன்று வந்து பார்க்க போதுன்னா ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஸ்ட்ரென்த். நீங்கள் இப்போ ப்ரெசன்டேஷன் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களோட நீங்கள் ஸ்லைடு வந்து நல்லா பண்ணுறீங்க அப்படின்னா அதுதான் உங்களோட ஸ்ட்ரென்த் அப்படின்னா நீங்கள் அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இல்லை என்னால் வந்து ஸ்லைடு என்னென்ன கரெக்டாக பண்ண முடியாது, பட் என்னால் ஸ்பீச் நல்லா கொடுக்க முடியும் அப்படின்னா அந்த ஸ்ட்ரென்த்தை வந்து நீங்கள் முன்னாடி வைங்க. எது உங்களோட ஸ்ட்ரென்த்தோ நீங்கள் அதை ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். எது உங்களோட வீக்னஸாக இருக்கோ அதை வந்து கொஞ்சம் சைடாக வைங்க. செகண்ட் ஒன் வந்து அப்படின்னா ஷிஃப்ட் யுவர் மைண்ட் செட். நம்ம ப்ரெசன்டேஷன் கொடுக்கும்போதோ இல்லை நம்ம ஸ்பீச் கொடுக்கும்போதோ நீங்கள் அதை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். மற்றது எதையுமே வந்து கவனிக்காதீங்க. ஆட்கள் நம்மளை பார்ப்பாங்களா, இல்லை ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்களா, இல்லை சிரிப்பாங்களான்னு அதை வந்து நீங்கள் இக்னோர் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி ப்ரெசன்டேஷன் பண்ண கொடுக்க வந்திருக்கோம், நம்ம மெசேஜ் வந்து நல்லபடியாக டெலிவர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஃபீட்பேக்ஸ் வந்து நீங்கள் வாங்குங்க. பாசிட்டிவ் ஃபீட்பேக்ஸ் எது உங்களுக்கு முக்கியமாக தோணுதோ அதை மட்டும் எடுத்துகிட்டு மித்ததை வந்து நீங்கள் வந்து இக்னோர் பண்ணிக்கலாம். தேர்ட் ஒன் வந்து ப்ராக்டிஸ் கம்யூனிகேஷன். நீங்கள் ஸ்பீச் கொடுக்குறீங்களோ ப்ரெசன்டேஷன் பண்ணுறீங்களோ அதை மறுபடியும் பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி இல்லைன்னா உங்கள் ஃபேமிலி முன்னாடி, இல்லை எனக்கு தனியாக பண்ணால் தான் கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னா உங்களோட மொபைல் ஃபோன் எடுங்க, உங்களோட ஸ்பீச்சை வந்து ரெக்கார்ட் பண்ணுங்கள். இந்த டாபிக் பற்றி நான் ஏற்கனவே என்னோடய சேனலில் நான் பேசியிருக்கேன். நீங்கள் அங்கே போய் வந்து ப்ரீஃபாக நீங்கள் பார்க்கலாம். ஃபோர்த் ஒன் என்னது ப்ரிப்பேர் அஹெட். ஒரு வாரம் கழிச்சு உங்களுக்கு ப்ரெசன்டேஷன் இருக்குது, இல்லை நீங்கள் ஸ்பீச் கொடுக்கணும் அப்படின்னா இன்னையிலேருந்து நீங்கள் அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நாளைக்கு ப்ரெசன்டேஷன் வச்சுட்டு இன்றைக்கி நான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு சரியாக வராது. லாஸ்ட் மினிட் டென்ஷன் வந்து வேண்டாம். ஃபிஃப்த் ஒன் வந்துன்னா அக்செப்ட் இம்பர்ஃபெக்ஷன். நம்ம கொடுக்குற ஸ்பீச்சோ இல்லை ப்ரெசன்டேஷனோ எப்போவுமே வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. பர்ஃபெக்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு லெவலில் போனதுக்கப்புறம் தான் எல்லாமே அது பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு ப்ரெசன்டேஷனில் வந்து மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படின்னா செகண்ட் ப்ரெசன்டேஷன் கொடுக்கும்போது அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையும் பாசிட்டிவாக எடுத்துகிட்டு செகண்ட் ப்ரெசன்டேஷனை இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணி ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களோட லேக் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் வந்து கம்மியாயிரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததோ ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டாப்பிக்கில் வந்து நீங்கள் கம்யூனிகேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். See you guys in the next video. Bye bye.